தவேக தலைவர் விஜய் அதிக இடங்களை வென்றால் ஆட்சி அமைக்க ஆதரவு கேட்போம் என மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வேலா தெரிவித்திருக்கார். கோயம்புத்தூரில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இன்று இந்த பரப்புரை கருத்தை அவர் தெரிவித்திருக்கார். தேர்தலுக்கு பின் விஜயுடன் இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்க தயார் என்பதே இந்த அறிவிப்பின் பின்னணியாகும். இந்த பேச்சாளர் பூனைக்குட்டி வெளியே வந்துவிட்டது என எதிர்க்கட்சிகள் கிண்டல் அடிக்க தமிழக அரசியல்களும் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. இந்திய குடியரசுக் கட்சியின் RPIA தேசிய தலைவரும் மத்திய இணை அமைச்சருமான ராம்தாஸ் அத்வேலா கோவை மாநகரில் நடைபெற்ற செய்தியாளரை சந்தித்து பேசியிருந்தார். அப்போது எம்ஜிஆர், NTR மற்றும் ஜெயலலிதா போன்ற ஜாம்பவான்களின் வரிசையில் தவேக தலைவர் விஜய் மிகவும் பிரபலமான நடிகராகவே திகழ்கிறார். இப்போது அவரோடு பேச்சுவார்த்தை எதுவும் நடைபெறவில்லை. இருந்தாலும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஒருவேளை விஜய் அதிக இடங்களை கைப்பற்றினால் ஆட்சி அமைக்க ஆதரவு தேவைப்பட்டால் அவரை நாடுவோம். விஜய் அதிக வாக்குகளை பெறுவார் என்பதால் அவர் திமுகவுக்கு பெரிய சவாலாகவே இருப்பார். எங்களது இலக்கு தனிப்பெரும்பான்மை என்றாலும் கூட்டணியை வலுப்படுத்த விஜயை வரவேற்போம். நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்டுள்ள 33% மகளிர் இடஒதுக்கீடு மசோதா டாக்டர் அம்பேத்கரின் இந்து வாரிசுரிமை சட்டக்கனவை நனவாக்கும் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நடவடிக்கை. வரும் காலங்களில் தொகுதி மறுவரையறைக்கு பிறகு மக்களவையின் மொத்த இடங்கள் 816 உயரக்கூடும். அதில் பெண்கள் 273 இடங்களில் அமர்ந்து சாதனை படைப்பார்கள். இந்த இடஒதுக்கீடு 2029 நாடாளுமன்ற தேர்தலையும் அடுத்த தமிழக சட்டப்பேரவை தேர்தலையும் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் என்பதே எங்களது நோக்கம். கூட்டணியில் 18 இடங்களில் இந்திய குடியரசுக் கட்சி நட்பு ரீதியான போட்டியில் ஈடுபடும் என்று தெரிவித்திருக்கார். இப்போதைக்கு விஜயுடன் எந்தவித அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என்பதை ஒப்புக்கொண்டாலும் தேர்தலுக்கு பிந்தைய சூழலில் விஜயுடன் கைகோர்க்க தயார் என்கிற மத்திய அமைச்சரின் இந்த அறிவிப்பு அரசியல் வட்டாரத்தில் உற்று நோக்கப்படுகிறது. இதே கருத்தை சில நாட்களுக்கு முன்பு புதுச்சேரியிலேயும் அவர் பதிவு செய்திருந்தார். தமிழகத்தில் ஒருவேளை எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை பலம் கிடைக்காத நிலை ஏற்பட்டாலும் கூட தேசிய ஜனநாயக கூட்டணி விஜயுடன் பேசி ஒரு நிலையான ஆட்சி அமைக்கும் என்று அவர் கூறியிருப்பது பாஜக தலைமையிலான கூட்டணியின் எதிர்கால கூட்டணிக்காக, அதாவது பாஜக தலைமையிலான கூட்டணியின் எதிர்கால திட்டத்தையே வெளிப்படுத்துவது போல அமைந்து பலரது கவனத்தையும் பெற்று வருகிறது. எதிர்க்கட்சிகள் மத்திய அமைச்சர் இந்த பேச்சை மிக கடுமையாக விமர்சிக்கவும் தொடங்கியிருக்காங்க. ஆரம்பத்தில் இருந்தே நடிகர் விஜய் அதிமுக மற்றும் பாஜக ஆகிய கட்சிகளை தீவிரமாக விமர்சிக்காமல் மௌனம் காத்து வருவதை சுட்டிக்காட்டும் விமர்சகர்கள் அவர் இக்கட்சிகளின் பி டீமாக செயல்படுகிறாரோ என்ற சந்தேகத்தை எழுப்பி வந்திருக்கிறது. இப்போது மத்திய அமைச்சரே தமாக முன்வந்து விஜய் ஆதரவு கேட்போம் என்று சொல்வது திரைமறைவில் ஏதோ ஒரு புரிந்துணர்வு இருப்பதை உறுதிப்படுத்துவதாக எதிர்க்கட்சியினர் கிண்டலடித்திருக்கின்றனர். ஒருவேளை பூனைக்குட்டி மெல்ல மெல்ல வெளியே வருகிறதோ என்று சோசியல் மீடியாவிலையும் அரசியல் மேடைகளிலையும் அவர்கள் ஒப்பிட்டு பேசி வருகின்றனர். ஆனால் தவேக தரப்பை பொறுத்தவரை இந்த விவகாரத்தில் மிகவும் உறுதியான ஒரு நிலைப்பாடு ஏற்கனவே எடுக்கப்பட்டுள்ளது. தாங்கள் பாஜக உட்பட எந்த கட்சியுடனும் கூட்டணி வைக்கப் போவதில்லை என்றும் யாருடனும் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபடவில்லை என்றும் விஜய் தரப்பில் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனித்து நின்று களம் காண தயாராகி வரும் வேளையில் மத்திய அமைச்சர் அத்வேலாவின் தொடர்ச்சியான இத்தகைய கருத்துக்கள் தவேக தொண்டர்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்துமா அல்லது கட்சியின் செல்வாக்கை பாஜக பக்கம் சாய்க்குமா அப்படின்ற முயற்சியாக இருக்குமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. தேர்தல் நெருங்கும் வேளையில் ஒருபுறம் விஜய் தனது கொள்கையையும் நிலைப்பாட்டையும் தெளிவுபடுத்தி வரும் நிலையில் மறுபுறம் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் அவரை நோக்கி நேசக்கரம் நீட்டுவது தமிழக அரசியலை ஒரு சஸ்பென்ஸான கட்டத்திற்கு நகர்த்தி சென்றுள்ளது. பூனைக்குட்டி வெளியே வருகிறதா அல்லது இது வெறும் அரசியல் யூகமா என்பது தெரியவில்லை. இந்த விஷயத்தில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத நாம சற்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அதே போல மற்றொரு புறம் தமிழ்நாடு சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 20 நாட்கள் கூட இல்லை. இப்படிப்பட்ட நிலையில் தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் தொடர்பாக வரும் கருத்து கணிப்புகள் எல்லாம் திமுக கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என்று கணித்திருக்கிறது. தமிழக அரசியல் சதுரங்கத்தில் காய்கள் இப்போதே நகர தொடங்கிவிட்டன. 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கிய ஓட்டத்தில் இன்சைட் எலெக்ஷன், ABP நியூஸ், போல் டிராக்கர்
லோக்போல் மற்றும் அக்னி நியூஸ் சர்வீசஸ் ஆகிய 5 நிறுவனங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய புதிய கருத்து கணிப்பு முடிவுகள் கவனத்தை பெற்றுள்ளது. தமிழக சட்டசபை தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தவேக, நாம் தமிழர், சசிகலா, ராமதாஸ் கூட்டணி என 5 முனை போட்டி நிலவுகிறது. வரும் சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணி 172 முதல் 179 இடங்களில் வென்று ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளும் என ஏபிபி சர்வே கணித்திருந்தாங்க. அதிமுக கூட்டணிக்கு அதிர்ச்சி தரும் வகையிலான இடங்களே கிடைக்கும் என்றும் கணிப்புகளும் வெளியாகியிருந்தது. இதில் ஹைலைட் என்னவென்றால் விஜயின் தமிழக வெற்றி கழகம் வாங்கும் வாக்கு சதவிகிதம் ஒருபுறம் ஆச்சரியப்படுத்தினாலும் மறுபுறம் அந்த கட்சிக்கு ஒரு கசப்பான உண்மையை உரக்க சொல்லி இருக்கிறது. தமிழக அரசியலில் களத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிறுவனத்தின் இன்சைட் எலெக்ஷன் நிறுவனத்தின் கருத்து கணிப்பு முடிவுகள் ஆளுங்கட்சியான திமுகவுக்கு சாதகமாகவும் பிரதான கட்சியான அதிமுகவுக்கு பலத்த பின்னடைவாகவும் அமைந்திருக்கின்றன. மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளையும் சுமார் 1.63 லட்சம் வாக்காளர்களிடம் நடத்தப்பட்ட இந்த மெகா ஆய்வின்படி திமுக மற்றும் கூட்டணி பார்த்திங்கன்னா 44% வாக்குகளை பெற்று அசைக்க முடியாத சக்தியாகவே உருவெடுத்திருக்கிறது. இதன் விளைவாக வரும் தேர்தலில் 159 முதல் 165 தொகுதிகளை கைப்பற்றி திமுக மீண்டும் ஆட்சியை தக்க வைக்கும் என தெரிகிறது. மாறாக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கூட்டணி வெறும் 33% வாக்குகளை மட்டுமே பெற்று 64 முதல் 70 தொகுதிகளுக்குள் சுருங்கும் என இந்த ஆய்வு எச்சரிக்கை. குறிப்பாக அதிமுகவின் கோட்டை என கருதப்படும் மண்டலங்களில் கூட அக்கட்சி மிக மோசமான தோல்வியை சந்திக்கும் என்ற கணிப்பு அக்கட்சியின் தொண்டர்களிடையே கலக்கத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. மற்றொரு புறம் தமிழக அரசியலில் புதிய வரவான நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் ஆன தவேக முதல் தேர்தலேயே குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுமார் 18% வாக்குகளை தன்வசப்படுத்தும் தவேக 4 முதல் 6 தொகுதிகளை கைப்பற்றி சட்டமன்றத்தில் தனது கணக்கை தொடங்கும் என தெரிகிறது. தவேக ஈர்க்கும் இந்த 18% வாக்குகள் பெரும்பாலும் அதிமுகவின் வாக்கு வங்கியில் இருந்தே பிரியும் என்பதால் அது அதிமுகவுக்கு பெரும் இழப்பாக மாறியுள்ளது. அதே சமயம் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சிக்கு இந்த முறையும் தொகுதிகள் எதுவும் கிடைக்காது, 0 இடங்கள் என இந்த கணிப்பு கூறுகிறது. ஒட்டுமொத்தமாக பார்க்கையில் திமுகவின் ஆதிக்கம் தொடர்வதும் அதிமுகவின் வாக்கு வங்கி சரிவை சந்திப்பதும் தவேக ஒரு 3வது சக்தியாக உருவெடுப்பதும் 2026 தேர்தல்களத்தின் முக்கிய மாற்றங்களாக இருக்கும் என இன்சைட் எலெக்ஷன் சர்வே சுட்டிக்காட்டுகிறது.